ஓட்டை போடணும், ஆட்சியை எப்போ கவுத்து விடலாம் பிளான் பண்ணிருக்காங்க. கொள்கையாவது மண்ணாவது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலாம். திமுகவும் அதிமுகவும் ஒரு அவலமான முடிவுக்கே வந்திருக்காங்க. உறவுகளே, ஏற்றுக்க முடியுதா? எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மைக்கை பிடிச்சு நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான மாற்று, தாவேக்கா ஆட்சி நிலைக்காதுன்னு வெற்றி முழக்கம் போட்டுட்டு இருக்க அவரோட சொந்த கட்சிக்குள்ளேயே இப்போ மிகப்பெரிய எரிமலை வெடிச்சிருக்கு. அதிமுகவோட பலமே கொங்கு மண்டலம் தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஒரு பெரிய இதுக்கப்புறம் எப்படிங்க நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து பார்த்தா இப்போ எடப்பாடி ஒரு பண்ண வேலைக்கு ஓட்டு போடுவாங்க இந்த சூழலில்? இப்போ அது மாதிரி ஒன்று பண்ணாலே வந்து பார்த்தா நீ வந்து முழுக்க சுயலாபத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. சான்ஸே கிடையாது. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. வடிவேலோட ரொம்ப ஃபேமஸான டைலாக், அது வேறவாய் இது நாராவாய் அப்படின்னு தெரியுமா? அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு பொருந்துங்க. என் வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓவர் ரைட்டில் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரை நான் வந்து என் அரசியல் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு திகச்சு போய் நின்றுட்டேன். அப்படியே அப்பட்டமாக மாற்றி பேசுகிறாரு. என்ன சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு புரியாது. விவரமாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல் ஸ்டோரியை சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க உறவுகளே, விஷயத்துக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் எத்தனையோ அதிரடி திருப்பங்களையும் சலசலப்புகளையும் நம்ம பார்த்துருப்போம் உறவுகளே. ஆனால் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மீடியா முன்னாடி வந்து உடைச்ச அந்த உண்மை இருக்கே, அது வெறும் சலசலம் மட்டும் கிடையாது. அறிவாலயத்தோட அஸ்திவாரத்தையும் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் எதிர்காலத்தையும் ஒரே அடியில் அசைச்சு பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் நிலநடுக்கம். சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையிலும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் இப்போது சட்டசபையில் தங்களோட பெரும்பான்மையை ரொம்ப தெளிவாக அசைக்க முடியாத அளவுக்கு நிரூபிச்சு மதிப்பிற்குரிய திரு விஜய் அவர்கள் அவங்க ஆட்சி கட்டிலில் கம்பீரமாக உட்கார்ந்தாச்சு. ஆனால் இந்த மாபெரும் வெற்றியை தாங்கிக்க முடியாமல் திராவிட கட்சிகள் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு நடுங்கி போய் கிடக்கிறாங்கிறத திருமாவளவன் இப்போது ரொம்ப ஓப்பனாக அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. அவர் தன்னோட பேட்டியில் ரொம்ப கேஷுவலாக சொன்ன ஒரு விஷயம், இங்கே இருக்கிற அரசியல் வல்லுநர்களை எல்லாம் அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அது என்ன தெரியுமா? திமுகவும் அதிமுகவும் தங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாட்டை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு கள்ள கூட்டணியை உருவாக்குறது பற்றி என்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறத தான் வந்து அந்த வெடிகுண்டு தகவல் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஒரு என்ன ஒரு மைண்ட் வாய்ஸ் நினச்சி பேசினாரா? அவர் அப்போல்லாம் வந்து எதுவும் லூஸ்டாக அந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க பேசிக்காவில். இவர் என்ன ஐடியாலஜியில் சொன்னார்னே எனக்கு ஒன்றும் புரியல. யோசித்து பாருங்கள் உறவுகளே. மேடைக்கு மேடை நாங்கள் தான் கொள்கை எதிரி, அவங்க ஊழல் கட்சி, இவங்க துரோகி கட்சின்னு காலங்காலமாக தொண்டை தண்ணி வத்த மக்கள் முன்னாடி சண்டை போட்டுக்கிற இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் தங்களோட சுயநலத்துக்காகவும் தாவேக்கா ஆட்சியை எப்படியாவது பலவீனப்படுத்திடணும். திரைமறைவில் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து இப்படி கைகோக்க வந்து துணிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டு மக்களை இவங்க எந்த அளவுக்கு ஏமாற்றி ஒரு போலி நாடகத்தை அரங்கேற்றியிருக்காங்க. திரும்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வெளிச்சத்துக்கும் இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. இவங்க பேசுகிற கொள்கையெல்லாம் வெறும் தேர்தல் வரைக்கும் மட்டும்தான். அதிகாரம்னு வந்துட்டா உறவுகளே 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகிடுவாங்க. கசப்பான உண்மை இப்போ அம்பலமாயிருக்கு. வருத்தமாகவே இருக்குது. மக்கள் இப்படி முட்டாளாக்கியிருக்காங்களே இத்தனை வருஷமானு. தேர்தல் காலம்னு வந்துட்டால் தொண்டர்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்குற இந்த தலைமை பீடங்கள் தங்களோட சுயலாபத்துக்காக திரைமறைவில் ஒரே தட்டில் அமர்ந்து விருந்து சாப்பிட்ற நிலை இப்போ மக்கள் நேரடியாகவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி அடிச்சுக்கிறது, பின்னாடி ஒரே ஹோட்டலில் உட்காந்து ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்றது. விஷயம் ரொம்ப சிம்பிள் உறவுகளே. தமிழ்நாட்டில் இப்போது முதல்வர் விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக களமிறங்கி மக்களோட ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா அள்ளினதுக்கப்புறம் இங்கே 50 வருஷமாக இருந்த அரசியல் வரைபடமே தலைகீழாக மாறிடுச்சு. நம்ம 2 பேர் மட்டும்தான் மாற்றி தமிழ்நாட்டை ஆளணும். கோட்டையில் நம்ம 2 பேரோட கொடி மட்டும்தான் பறக்கணும். 3ஆவதாக ஒருத்தன் உள்ளே வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல திமுகவும் அதிமுகவும் தெளிவாக ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தோடவே வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்றது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆனால் சிஎம் விஜய் அவங்களோட அதிரடியான அரசியல் என்ட்ரி
இவங்களோட அந்த 50 ஆண்டு கால ஏகபோக கூட்டு வியாபாரத்தை, எப்படி ஏகபோக கூட்டு வியாபாரத்தை ஒரே அடியில் காலி பண்ணி தவிடு பொடி ஆக்கியிருக்காரு நம்முடைய முதல்வர் அவர்கள். சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்த அந்த எக்கச்சக்கமான ஆதரவையும் வாக்கு வங்கியையும் இந்த இரு துருவ அரசியல்வாதிகளால் வந்து இன்னுமே ஜீர்ணிக்கவே முடியல. அதனால தான் சிஎம் விஜய் அவங்க மெஜாரிட்டியை நிரூபித்து வெற்றிகரமாக அரசாங்கத்தை நடத்த ஆரம்பித்த பிறகும் கூட அவரோட வேகத்துக்கு முட்டுக்கட்டை போடணும், ஆட்சியை எப்போ கவுத்து விடலாம் பிளான் பண்ணிருக்காங்க. கொள்கையாவது மண்ணாவது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலாம். திமுகவும் அதிமுகவும் ஒரு அவலமான முடிவுக்கே வந்திருக்காங்க உறவுகளே. இது ஏற்றுக்க முடியுதா? ஆனால் அவங்க போட்ட கணக்கில் மண்ணை அள்ளி போடுற மாதிரி திருமாவளவன் இந்த துரோக கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலியாகாமல் ரொம்ப நேர்மையாக கம்யூனிஸ்டும் தான் உண்மையாக அது என்னன்னு பார்த்து உடைச்சிட்டாங்க. நல்ல விஷயம். திராவிட கட்சிகள் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை அவங்களுக்கு தாவேகா மேலே இருக்கிற பயத்தை காட்டுதே தவிர மக்களுக்கான அரசியலை காட்டலை. அவங்களோட கட்சி, அதாவது அவங்களோட பணத்தை, அவங்களுக்கு அந்த அதிகார பலம், அவங்களுடைய அந்த பவர், அது அவங்களுக்கு வேணுன்றதை மட்டும் தான் காட்டுதே தவிர மக்களோட நலனை வந்து காட்டலை. அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நாங்கள் போவோன்றதுக்கான சிறந்த உதாரணம் தான், அரசியலிலேயே மிகச்சிறந்த உதாரணம் தான் இப்படி ஒரு சம்பவம். சிஎம் விஜய் கொண்டு வந்துள்ள நேர்மையான நிர்வாகத்துக்கு முன்னாடி தங்களோட பழைய ஊழல் சாம்ராஜ்யம் சரிஞ்சிடுங்கிற பயம் இப்போ அவங்க கண்ணில் வந்து தெளிவாக தெரியுது. காலங்காலமாக தங்களையே மட்டும் நம்பி ஏமாந்த வாக்காளர்கள், எங்களை மாதிரி முன்னே இவங்கெல்லாம் அவங்க உங்களை மாதிரி நம்மளை மாதிரி இப்போ ஒரு புதிய தூய்மையான மாற்றுக்கு வாக்களித்து ஆட்சியில் உட்கார வச்சதை பார்த்ததும், அதுவும் ₹1 காசு இல்லாமல், காசே செலவு பண்ணாமல் ஜெயிச்சது வந்து அவங்களால என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு அதிசயம் தான் இது. பல தசாப்த கால திராவிட ஆதிக்கம் ஆடி போய் கிடக்குதுங்க, ஆடி போய் கிடக்குது. பிரித்து பார்க்கணும். வெளியில் மீடியா முன்னாடி பேசும்போது கம்யூனிஸ்டுகள் எங்கள் தோழர்கள், விசிகா எங்கள் சகோதரர்கள், IUML எங்கள் பாரம்பரிய கூட்டணின்னு ரொம்ப பாசமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போய் முதுகில் குத்துறது தான் அறிவாலயத்தோட காலங்காலமான அரசியல் யுக்தி. தாவேகா வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபித்து ஆட்சியும் தொடங்கிட்டாங்க. தங்களோட கையை மீறி போன விசிகாவையும் இடதுசாரிகளையும் தாவேகா பக்கம் நிரந்தரமாக போக விடாமல் தடுத்து மிரட்டி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த அரசியலும் கொண்டு வரணும் தான் திமுக காய் நகர்த்துச்சு. தங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம்னு நினச்ச திமுகவுக்கு இங்கே மிகப்பெரிய ஆப்பு வந்து காத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அங்கே தான் சிஎம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சாணக்கியத்தனத்தை காட்டி மாஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸை சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சுமூகமாக முடிஞ்சு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கிற விசிகாவையும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நேரடியாக பங்குதாரராக தாவேகா அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்திருக்கு. இதை பார்த்த உடனே திமுகவுக்கு பயங்கர ஒரு வையறி ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படியாவது விசிகாவை மிரட்டி தாவேகாவை விட்டு பிரிக்கணும்னு திமுகவோட அதிகார பலத்தை வச்சு முயற்சி பண்ணுச்சு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தா திமுகவோட எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பணியாமல் நாங்கள் தாவேகாவுக்கு வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம்னு தைரியமாக அறிவித்து திமுகவோட முகத்திரையை கிழித்து தொங்க விட்டிருக்கிறார். எப்போதும் கூட்டணி கட்சிகளை வந்து தன் காலடியே வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த திமுகவுக்கு நம்மளுடைய தாவேகாவோட தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த கவுண்டர் அரசியல் காணாத ஒரு புதிய பாடம். இந்த ஒரு மனுஷன் பாருங்களேன், முதல்வர் விஜய் அவர்கள் எவ்வளோ விஷயங்களை இந்த தேர்தலில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ வந்து ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கிறாரு. அரசியலில் பார்க்காத விஷயங்கள், அறியாத விஷயங்கள், கேள்விப்படாத விஷயங்கள், அதிசயங்களை வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு. திமுகவை தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் உங்களோட கூடாரத்தையே நான் காலி பண்ணுவேன், ஏன்டா இவனை பகச்சுக்கிட்டோன்னு ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ண வைப்பேன்னு சொன்ன ஒவ்வொன்றத்தையுமே செஞ்சுருக்காருங்க அவர். எல்லாம் சினிமா டைலாக். நான் அது என்ன டைலாகோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டார். எல்லாத்தையும் குளத்தூரில் சிஎம்ஐ தோற்கடிச்சது, உங்ககிட்ட இருந்த காங்கிரஸ், விசிகா, IUML எல்லாரையுமே எங்கள் ஆதரவு தெரிவிக்க வச்சது. திருமாவளவன் அவர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தான் வந்து வெளிலேருந்து ஆதரவுன்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தில் பாவம் அவனால் ஒரு ஸ்ட்ராங்காக அப்படி விட்டு வர முடியல. அவரை பாவம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டு மிரட்டுறீங்களா விட்டுனா ஒன்றும் தெரில. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே மிரட்டிருக்கிறீங்க, 4 மணிக்கு உட்காந்து பேசியிருக்கிறீங்க, அவருக்கு அவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறீங்க. இது நம்ம கேள்விப்பட்ட விஷயம்.
இல்லைனா அவர் என்னன்னா அழகாக ஒரு அமைச்சரை வாங்கி அவருக்கு ரொம்ப ஆசை ட்ராவல் பண்ணணுன்னு. திமுக தான் தங்களோட அதிகார பசிக்காக இப்படி பண்ணுதுன்னா, இங்கே அதிமுக அதை விட பெரிய காமெடி கூத்து பண்ணிகிட்டு இருக்கு பாஸ். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மைக்கை பிடிச்சு நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான மாற்று, தாவேக்கா ஆட்சி நிலைக்காதுன்னு வெட்டி முழக்கம் போட்டுட்ருக்க. அவரோட சொந்த கட்சிக்குள்ளேயே இப்போ மிகப்பெரிய எரிமலை வெடிச்சிருக்கு. அதிமுகவோட பலமே கொங்கு மண்டலம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கொங்கு மண்டலத்தோட மிக முக்கிய புள்ளியாகவும் கட்சியின் அசைக்க முடியாத சக்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம எஸ்பி வேலுமணி தலைமையில் இப்போது 25 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கு டாட்டா காட்டிட்டு தனியாக பிரிஞ்சு வந்து சட்டமன்றத்தில் முதல் வச்சு அவங்களோட தாவேக்கா அரசுக்கு தங்களோட ஆதரவை பிரிவு 4ஆம் பிரிவு ஏதோ சொல்லும் போது அது செம்மையாக ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி திடீர்னு அதிமுக ஒரு 25 பேர் வச்சுருக்கிறாங்க சட்டசபையில் 144 ஆச்சு. அப்படியே படம் பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. அதெல்லாம் அதை அழகாக வந்து எடிட் பண்ணி ஒவ்வொரு ரீல்ஸாக போட்டு பட்டையை கிளம்புறாங்க. அதாவது தெரிச்சு போயிட்டாங்க எல்லாரும். அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்கள்லாம் என்னடா இது திடீர்னு இவங்க எழுந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த அதிரடி நகர்வு? ஏன்னா அதிமுகவுக்குள்ளே இருக்கிற சீனியர் தலைவர்களுக்கே ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு, எடப்பாடி பழனிசாமியை நம்பினா இனிமேல் அரசியல் எதிர்காலமே கிடையாது, கட்சி கடலுக்குள்ளே மூழ்க போகிற கப்பல்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை சொல்லும் போது. எடப்பாடியோட சுயநல அரசியலால் கட்சி இன்னும் படுகுழியில் வந்து போகுமே தவிர உறவுகளே உருப்படாதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, மக்களுக்கும் புரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் மாநிலத்தோட ஒரு நிலையான நேர்மையான ஆட்சிக்கும் சிஎம் விஜய் அவங்களுக்கு ஆதரவு தர்றது தான் சரின்னு வேலுமணி டீம் தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டாங்க. இதனால தான் எடப்பாடி பழனிசாமி இப்போது கட்சிக்குள்ளேயும் வெளியிலையும் தனி மரமாக நிற்கிறார். தங்கிட்ட இருந்த செல்வாக்கு போச்சு, எம்எல்ஏக்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியில் தான் இருக்கார் அவர். இப்போ எப்படியாவது தாவேக்கா ஆட்சியை முடக்கணும் திமுகவோட ரகசியமாக கை கோர்த்து தூது விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இபிஎஸ் அவர்கள். இது என்ன மாதிரியான கொள்கை உறவுகளே சொல்லுங்கள்? இது என்ன மாதிரியான ஒரு துரோக அரசு? மக்களாகிய நீங்கள் யோசித்து பாருங்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு எஞ்சி இருந்த அதிமுகவின் கொங்கு கோட்டையும் இப்போது சிஎம் விஜயின் அரசியல் ஆளுமையால் தாவேக்கா வசம் சாய்ந்து விட்டது. இதானே நீ களம். சரி, இப்போது இந்த விசிகாவும் தாவேக்கா பேச்சுவார்த்தைக்குள்ளே இருக்கிற இந்த உள்குத்துகளை பற்றி பேசுவோம். விசிகா நிர்வாகிகள் தாவேக்கா தரப்போட பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்கள் கட்சி இத்தனை வருஷமாக தேர்தல் அரசியலில் இருக்குது, எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், எங்கள் தலைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, குறிப்பாக துணை முதல்வர் பதவி தரணும்னு கேட்டது 100% உண்மைதான். திருமாவளவனே தன்னோட பேட்டியில் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கார். ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவரோட கட்சிக்காரங்க அப்படி ஒரு பதவியை கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது, அது நியாயமான ஆசை தான். ஆனால் தாவேக்கா தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் இந்த இடத்துல எவ்வளவு கச்சிதமாக கொள்கை ரீதியாக காய் நகர்த்தியிருக்காருன்னு பாருங்களேன். மற்ற கட்சிகள் மாதிரி பதவிகளை தூக்கி போட்டு கூட்டணியை விலைக்கு வாங்க அவர் நினைக்கவில்லை. நாம் இப்போதைக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு புதிய பதவியே உருவாக்க போகிறதில்லை அப்படின்னு ஒரே போட்டாப்புல. அதாவது ரொம்ப கராராக தெளிவாக சொல்லிட்டாங்களாம். பதவிகளுக்காகவோ வெறும் அதிகார ஆசைக்காகவோ யாருக்கோ சலுகை செய்யணுங்கிறதுக்காகவே தாவேக்கா அரசியல் பண்ண வரலை. இங்கே நம்ம இதை புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நேர்மையான சேவை செய்யத்தான் வந்திருக்கிறோங்கிறத சிஎம் விஜய் இதன் மூலமாக நிரூபிச்சிருக்கார் உறவுகளே. பதவி ஆசை காட்டி மற்றவங்களை வளைக்கிற பழைய திராவிட பாணி அரசியலுக்கு இங்கே இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் திருமாவளவன் மாதிரியான ஒரு மூத்த தலைவருக்கு சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி என்ன மாதிரியான மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கணுமோ அதை தாவேக்கா கண்டிப்பாக கொடுக்கும்னு உறுதியளிச்சிருக்காங்க. சுயநலம் இல்லாத இந்த அப்ரோச் தான் உறவுகளே தாவேக்காவை மற்ற கட்சிகளிடமிருந்து தனித்து காட்டுகிறது. அதிகார பகிர்வு என்பது ஏதோ பேரம் பேசும் மேடை அல்ல, அது மக்களுக்கான பொறுப்பு என்பதை தாவேகா தலைவர் திரு சிஎம் விஜய் அவர்கள் வந்து மிக அழுத்தமாக உணர்த்தியிருக்காங்க. பார்க்கணும் இந்த விஷயத்த. இப்போது இங்கே கிளம்புற அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இந்த அதிமுகவோட வேலுமணி டீமை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டதால் இந்த ஆட்சிக்கு ஏதாச்சும் சட்ட ரீதியான ஆபத்து இனிமேல் வருமா? எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு பதவி ஆசையும் பேய் மாதிரி அவர் இருக்கார். கோர்ட்டுக்கு போவார்,
கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே அவங்க எல்லோருடைய பதவிகளையும் பறிக்க பார்ப்பாரு, வழக்குகளை போடுவார். ஏன்னா அவரோட அரசியல் இருப்பு மொத்தம் போச்சுங்கிற பயம் அவருக்கு இருக்கு உறவுகளே, அது வந்துருச்சு. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டமன்றத்துக்குள்ள நடந்த விவகாரங்கள் மற்றும் அந்த வாக்கெடுப்புகள் இருக்கு இல்லையா, சபாநாயகர் எடுத்தது தான் இறுதி முடிவு. சபாநாயகரோட, அதாவது ஜேசி பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அவரோட அத்தாரிட்டியை அவ்வளவு சீக்கிரம் யாரும் கேள்வி கேட்டிட முடியாது. உறவுகளே இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதனால் சிஎம் விஜய் சார் அவங்களோட ஆட்சிக்கு எந்த விதமான ஆபத்தும் வரப்போவதில்லை. அசைக்க முடியாத அரசாங்கமாக இது தொடரும். புரியுதுங்களா? இதில் கன்ஃபியூஷனே வேணாம். ஒருவேளை விஷயம் இன்னும் பெருசாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த 25 பேரோட எம்எல்ஏ பதவியே பறிக்கப்பட்டாலும் கூட அங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். அதிகபட்சமாக அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும், அவ்வளவுதானே. அது நம்மளுக்கு இன்னும் சிம்பிளு, எல்லாத்தையுமே நான் ஜெயிப்போம். ஆமாவா இல்லையா? தேர்தல்னாலே பயப்படுறாங்க இப்போ. ஐயோ தேர்தலா வேணாம். ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை நிறையா போயிட்டு இருக்கும் போது 108 சீட்டு 107 சீட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரே ரீல்ஸ் உறவுகளே, அண்ணா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே, நீ திரும்பவும் தேர்தல் கேளு, 200 சீட் ஜெயிச்சிடலாம், நம்ம மொத்தமாக கிளம்பி ஊருக்கு இப்போயே போயிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 200 சீட் நம்ம ஜெயிச்சிடறோண்ணே, நீ எலெக்ஷன் கேளுண்ணே. ரொம்ப சிம்பிளாக ஏதோ இல்லை கோட்டாளி முதல்ந்து போய் புரட்டாவன்ற மாதிரி பசங்களாம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு நான் தேவையில்லாம நீ எவ்வளோ கெஞ்சின்னு இருக்க, நீ திரும்ப தேர்தல் வைண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம். அதாவது பயப்படுறாங்க இப்போ தேர்தல்னா. ஸோ அதிகபட்சமாக அந்த தொகுதிகளில் நான் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு சூழல் வந்தால் அவங்க யாரும் எடப்பாடியோட அதிமுக, அதாவது அவரோட சின்னம்லாம் கிடையாது, அதிமுக சின்னத்தில் அதாவது எடப்பாடி சொல்கிற 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, எடப்பாடியோட அந்த அதிமுக சின்னத்தில் நிற்க மாட்டாங்க. தாவேகா சின்னத்திலையோ அல்லது தாவேகா ஆதரவு பெற்ற சுயேட்சையாகவோ நின்று மக்களோட பேராதரவோட மறுபடியும் ஜெயிச்சு வரத்துக்கு தான் 100% வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இது சிம்பிள். ஸோ எக்ஸ்ட்ரீமே இதுதான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஒரு பெரிய இதுக்கப்புறம் எப்படிங்க நீங்கள் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி ஒரு பண்ண வேலைக்கு ஓட்டு போடுவாங்க இந்த சூழலில். இப்போ அது மாதிரி ஒன்று பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீ முழுக்க சுயலாபத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. சான்ஸே கிடையாது. நார்மலாகவே அது சான்ஸ் கிடையாது. இப்போ சுத்தமாக சான்ஸ் கிடையாது. இப்போ மக்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்களே தவிர இந்த திராவிட கட்சிகளை சுயநல நாடகத்துக்காகவும் துரோக அரசியலும் பார்த்தீங்கன்னா யாரும் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எத்தனை வழக்கு போட்டாலும் மக்கள் மன்றத்தில் சிஎம் விஜய் அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது. சட்டம் நீதிமன்றம்னு எடப்பாடி டீம் அலறினாலும் சரி, கதறினாலும் சரி, புலம்பல்னாலும் சரி, தொழில்நுட்ப ரீதியாகவும் தாவேகா அணி மிகவும் பலமாகவே காய்களை நகர்த்தி ஆட்சியை தக்க வச்சிருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது உறவுகளே. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை இங்கே யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும் உறவுகளே. முதல்வர் விஜய் அவங்களோட இந்த புதிய தாவேகா அரசு வெற்றிகரமாக பெரும்பான்மையை நிரூபித்து அரியணையில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி சில கடுமையான சவால்களும் நெருக்கடிகளும் இருக்க தான் செய்யுதுன்னு நான் சொல்லணும் இந்த இடத்துல. அதை நம்ம மறைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. முதலாவது சவால் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கிற பாஜக அரசு கொடுக்க போகிற பொருளாதார நெருக்கடி, நிதி பகிர்வில் காட்டுற பாரபட்சம், அப்புறம் கவர்னர் மாளிகை மூலமாக வர அரசியல் குடைச்சல்கள். இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள் மத்திய அரசு கூட திரைமறைவில் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா வெளியில் மட்டும் வெறும் மேடை பேச்சில் வீரவசனம் பேசிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தா சரணடைவாங்களா? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது சொல்லுங்கள். திமுகவே ஒன்றுன்ற ஒரு சினாரி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, எல்லாமே வெட்ட வச்சோம். விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரோ மேடை மேலே அது அத்தனையும் உண்மைதானே. ஆனால் சிஎம் விஜய் இந்த நெருக்கடிகளை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள போகிறாங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவோட எதிர்பார்ப்பார். அவர் எந்த சமரசமும் இல்லாமல் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக நேருக்கு நேர் நின்று சாதிப்பார்னு மக்கள் நம்புகிறாங்க. அடுத்ததாக ஒரு வேளை அதிமுகவோட வேலுமணி டீமை அமைச்சரவையில் சேர்த்தா இதை இடதுசாரிகளும் விசிகாவும் எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு சின்ன அரசியல் முரண்பாடும் எனக்கு இருக்குது. அதனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை ரீதியாக சில எதிர்ப்புகள் இருக்குது. அதனால் திருமாவளவன் அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்தா நாங்கள் கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்,
ஒரு செக் வச்சுருக்காரா எனக்கு தெரியல. ஆனால் சிஎம் விஜய் எந்த ஒரு தனிப்பட்ட வட்டத்துக்குள்ளேயும் சுருங்காமல் எல்லா தரப்பு மக்களையும் கட்சிகளையும் அரவணைச்சு போகிற ஒரு பொதுவான தலைவராக இருக்கிறதுனால இந்த முரண்பாடுகளை கூட்டணி அழுத்தங்களை அவர் ரொம்ப சுலபமாக கையாளுவார்னு நான் நம்புகிற உறவுகளே. மாநிலத்தோட நலனுக்காக எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர விதத்தை அவருக்கு நல்லாவே தெரியும். அதை சைலண்ட்டாக புரியவே புரியாது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே அமைதியாக இருக்கார். க்ளீனாக வழி முடிஞ்சிருது. கொள்கை வேறுபாடுகளை தாண்டி தமிழ்நாட்டோட முன்னேற்றம் தான் முக்கியங்கிறத அவர் மற்ற கட்சிகளுக்கும் புரிய வைப்பார். அரசியல் என்பது முரண்பாடுகளின் மூட்டை. அதை எப்படி ஒரு சிறந்த நிர்வாகி அவிழ்க்கிறாரு என்பதுதான் சிஎம் விஜய் தனது செயல்பாடுகளால் இந்த உலகிற்கு காட்டி கொண்டு வருகிறார். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். உறவுகளே, சுருக்கமாக அக்கு வேற ஆணி வேற சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலமாக நீடிச்சிட்டு இருந்த திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்துக்கும் அவங்களோட ஏகபோக சாம்ராஜ்யத்துக்கும் இப்போ முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு தாவேக அரசு சபாநாயகர் முன்னிலையில் தங்களோட பலத்தை நிரூபித்து அரியாசனத்தில் அமர்ந்தாச்சு. அரியாசனத்தில் அமர்ந்த பிறகு தாவேகாவை எப்படியாவது பலவீனப்படுத்தணும், முதல்வர் விஜய் அவங்களோட இந்த வெற்றிகரமான ஆட்சியை முடக்கணும்னு நினைச்ச கொள்கையை காத்துல பறக்க விட்டு தங்களுக்குள்ளேயே கள்ள கூட்டணி வைக்க துணிஞ்ச திமுக அதிமுகவோட நிஜமான சுயரூபத்தை திருமாவளவன் இப்போ உலகத்துக்கே அம்பலப்படுத்தி விட்டார். இவங்களோட முகமூடி மக்கள் முன்னாடி மொத்தமாக கிழிஞ்சு தொங்கி போச்சு. இதுதான் சுருக்கமாக சப்ஜெக்ட். ஸோ அதிமுக நாளுக்கு நாள் பலவீனமாகி உடையுது. திமுகவோட கூட்டணி கட்சிகள் அவங்களோட துரோகத்தையும் ஆதிக்கத்தையும் தாங்க முடியாமல் ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. இந்த ஒட்டுமொத்த அரசியல் குழப்பங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் நடுவில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் எப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தெளிவான சிந்தனையோட மக்கள் நலனை மட்டுமே முன்னிறுத்தி முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு புதிய பொற்கால பாதையை நோக்கி வழிநடத்திட்டு இருக்காங்க. கூட்டணி அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகளோட சதித்திட்டங்களாக இருந்தாலும் சரி, சிஎம் விஜய் அவங்களோட நிர்வாக திறமைக்கும் மக்கள் செல்வாக்குக்கும் முன்னாடி இதெல்லாம் தவறு பொடியாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உறவுகளே. கடந்த காலத்தின் அந்த இருண்ட துரோக அரசியல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான வெளிப்படையான புதிய அரசியல் விடியல் கம்பீரமாக தொடங்கிவிட்டது உறவுகளே. பார்ப்போம். அதாவது இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் இன்னும் என்னென்ன அதிரடி திருப்பங்கள்லாம் வரப்போகுதுன்னு நம்ம வேடிக்கை பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி தான் 8வது நாள் நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எதையோ ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு, ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஆட்சி ஒருவேளை மாறிச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்க ஓகே, இவங்க வந்தால் நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் பார்த்தா, பொலிட்டிக்கல் யூடியூபர்ஸுக்கும் நியூஸ் சேனலுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப்பிக்கும் பேசுகிறதுக்கெலாம் பஞ்சமே இல்லை. அவ்வளோ என்கேஜாக வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டையே எப்போவுமே என்கேஜாக வச்சுருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம பொறுத்து பார்க்க தான் போகிறோம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உறவுகளே, போன வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும். சீக்கிரமாக 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைபர்லாம் ஏறிட்டுருக்காங்க. பார்க்கும் போதே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பல்வேறு விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல்.